இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 20ஆம் தேதி ஜூலை மாதம் திங்கட்கிழமை 2026ஆம் ஆண்டு. கர்த்தருடைய வார்த்தை நாட்களின் அதிகாலை வேளையிலே இப்படியாக சொல்லுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்ததென்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்று வேதம் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறைமப்பிள்ளைகளே, இன்றைய நாளில் இந்த வேத வார்த்தையை நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால், அங்கே யோவான் ஸ்நானனை குறித்து பார்க்கிற வேளையில் வேதம் சொல்லுகிறது, வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். மறைமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்திரத்திலே நின்று யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபிக்கும் என்று சொல்லி ஜனங்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள வழிகளை தேடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஜனங்களை எச்சரித்து இந்த நாட்களிலே கர்த்தருடைய வருகையை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். கூடாரியானது மரத்தின் அடியில் வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனிகூடாத மரங்கள் எல்லாம் விட்டுண்டு போகும் என்று சொல்லி இப்படியாக தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி இந்த நாட்களிலே தேவனுடைய பக்கமாக ஜனங்களை திருப்புகிற ஒரு வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தமாக யோவான் ஸ்நானன் வெளிப்பட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால், புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்நானனை குறித்து இங்கே ஏசாயா தீர்க்கதரிசனம் 40ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்றும் மாம்சமான யாவும் அதை வேகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்ததென்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம். மகிமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானன் சந்திக்கிற வேளையிலே சொல்லுகிறார், இதோ உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி வருகிறார், அவருடைய பாதரட்சியை அவிழ்ப்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் அந்த வார்த்தையினூடாக நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே மகிமை உள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தினவரால் மகிமையாக இந்த நாட்களில் வெளியரங்கமாகிறதை இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகள் உண்டு மத்திய சுவிசேஷ புத்தகத்திலே தான் இந்த நாட்களிலே அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாம்சமான யாவரும் ஏகமாய் கர்த்தரை காணுவார். ஏனென்றால் வேதம் சொல்வது, மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற தேவன் இந்த நாட்களில் மாம்ச சரீரத்திலே இந்த பூமிக்கு வருவார் என்பதை குறித்து அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. பிதாவாகிய தேவன் நாட்களில் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புவதன் மூலமாய் அங்கே ஜனங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை மீட்டு அவளை விடுவிக்கும் முகமாக இந்த நாட்களில் இந்த வார்த்தையை பழைய ஏற்பாட்டில் இந்த நாட்களில் பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் அதனுடைய அர்த்தம் இந்த நாட்களில் ஜனங்களுக்கு விளங்கவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்ததன் மூலமாக கூட அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் பிதாவினுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிற வேளையிலே, கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே ஏதோ ராஜ வம்சத்திலே ராஜ பரம்பரையிலே இந்த நாட்களில் அரண்மனையிலே பிறப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அந்த நாட்களிலே அங்கே மாட்டுத் தொழுவத்திலே குடிசையில் இந்த நாட்களிலே பிறந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஏழ்மையாக அந்த நாட்களிலே பிறந்தார் என்று பார்க்கிறோம். அதனால் கர்த்தருடைய அதனால இன்றைய நாளிலும் இந்த கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்ற வாக்கின்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்துக்கு அவருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வோம், அவரை விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வீட்டிலும் தேவனுடைய மகிமை உதிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாட்களை ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக அந்த கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்திப்பார். அவருடைய சிறையிருப்புகள், அவருடைய காரியங்களுடைய குடும்ப தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிப்பார். தேவனுடைய மகிமை அவருடைய குடும்பங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளையிலே இறங்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன். ஜீவோட நல்ல பிதாவே,
ஆமென். இந்த கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாட்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருக்கே கனம், துதி, மகிமையெல்லாம் உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.